நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஆகஸ்ட் 1. புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள மரியனல்லா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1696 பிறந்தார் அல்போன்ஸ் மரிய லிகோரி. சட்டம் படித்து 8 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணி செய்த லிகோரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1726 டிசம்பர் 21 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நேப்பிள் நகரில் சமூகத்தினால் ஓரங்கட்டப்பட்ட இளைஞர்களுக்காக பணியாற்றிய அருட்தந்தை லிகோரி குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்து அவர்களை வழிநடத்தினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தன் பணிகளை செய்த லிகோரி புதிய துறவற சபையினை துவக்க திட்டமிட்டார். கிபி 1732 நவம்பர் மாதம் 9 இரட்சகர் சபையினை துவக்கிய அருட்தந்தை அல்போன்ஸ் மரிய லிகோரி நற்செய்தி போதிப்பதையும் ஏழைகளுக்கு கற்பிப்பதையும் சபையின் நோக்கமாக வரையறுத்தார். தன் மறையுரைகளால் மக்களை ஈர்த்த அருட்தந்தை லிகோரி கிபி 1762 புனித அகத்தா தேயி கொட்டி மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடவுளின் அருட்கொடை வல்லமை வாய்ந்தது, இதனை அடைவோர் மீட்பு பெறுவர் என்று கூறிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி கிபி 1787 ஆகஸ்ட் 1 விண்ணகமடைந்தார். அறநெறி இறையியல், மரியின் புகழ் மாலை, இரட்சணிய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறை வாழ்வு போன்ற நூல்களை எழுதி இறை விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை திருத்தந்தை 16 கிரகோரியார் புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். வானதூதர்களின் அன்னை. இந்த உலகில் மனிதன் பல நேரங்களில் தனிமையையும் அறியப்படாத அச்சங்களையும் அனுபவிக்கிறான். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் மாறாத பாதுகாப்பு கவசம் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இறை பாதுகாப்பின் அடையாளங்களாகவே வானதூதர்கள் விளங்குகிறார்கள். அந்த வானதூதர்களின் நடுவே ஒரு தாயைப் போல நம் ஒவ்வொருவரையும் அக்கறையுடன் கவனித்து
நம்மை இறைவனின் பேரன்பிடம் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக திகழ்பவளே வானதூதர்களின் அன்னை. அன்னை மரியாள் விண்ணகமும் பூமியும் சந்திக்கும் உன்னத தருணத்தில் அன்னை மரியாள் முழு மனுகுலத்தின் தாயாக நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் மனிதனின் நம்பிக்கையும் கைகோர்க்கும் ஒரு புனிதமான உறவாகும். அன்னை மரியாள் இறைவனின் திருவுலத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் மூலம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு அன்பின் பாலமாக மாறினார். நாம் சவால்களை சந்திக்கும் போதும் தனிமையில் வாடும் போதும் அன்னையின் அந்த பாதுகாப்பு அரண் நம்மை வழிநடத்துகிறது. இந்த இனிய நாளில் வானதூதர்களின் அன்னையின் நிழலில் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒன்றிணைந்து அவர் காட்டிய பணிவு மற்றும் தியாகத்தின் பாதையில் பயணிக்க உறுதியேற்போம். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் மகுடத்தை சூட்டும் ஒரு அழகான பெயர் மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான புனிதமான உறவின் சாட்சியாகும். வானதூதர்கள் இறைவனின் செய்தியை தாங்கி வரும் தூதர்கள் என்றால், அன்னை மரியாள் அந்த இறைவனே மனிதனாக பிறப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு எவ்வித தயக்கமும் இன்றி ஆம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு சொல் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மங்கள சொல்லாக மாறியது. திருச்சபை மரபில் அன்னை மரியாள் ரெஜினா ஆங்லோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று போற்றப்படுகிறார். வானதூதர்களின் பணி இறைவனை புகழ்வதும் அவர் கட்டளைகளை செயல்படுத்துவதும் ஆகும். அன்னை மரியாளின் வாழ்வோ இறைவனின் திருவுலத்தையே தன் கருவில் சுமந்த வாழ்வாகும். எனவேதான் வானதூதர்கள் அனைவரும் அன்னையை தங்கள் அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த உயரிய பதவி என்பது உலகியல் ரீதியான அதிகாரம் கொண்ட ஒன்றல்ல. இது விண்ணக படைகளையே தன் அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தெய்வீக பதவியாகும். இந்த பெயர் அதிகாரத்தை குறிக்கும் மகுடம் அல்ல, மாறாக அது எல்லைகள் இல்லாத தாய்மையின் பெயர். ஒரு ராணி தன் அதிகாரத்தால் ஆளுகிறார், ஆனால் ஒரு தாய் தன் அரவணைப்பால் ஆளுகிறார். அன்னை மரியாள் வானதூதர்களுக்கு ராணியாக இருந்தாலும் நமக்கு அவர் என்றும் அன்பு மாறாத தாயாகவே இருக்கிறார். விண்ணக தூதர்கள் சூழ வீற்றிருக்கும் அதே வேளையில் பூமியில் வாடும் ஒவ்வொரு பிள்ளையின் அழுகுரலுக்கும் செவிசாய்க்கும் எளிய தாயாக அவர் விளங்குவதே இந்த வானதூதர்களின் அன்னை என்ற பெயரின் உண்மையான உட்பொருளாகும். இறைவனின் வல்லமை மிக்க தூதர்களாக செயல்படுவதை காண்கிறோம். அவர்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்தே இயேசுவின் பிறப்பு மற்றும் உயிர்ப்பு வரை மனித வரலாற்றோடு இணைந்து பயணம் செய்தவர்கள். செய்தியை அறிவிப்பவர்களாக, இக்கட்டான சூழலில் பாதுகாப்பு அளிப்பவர்கள், திகைத்து நிற்கும்போது வழிகாட்டுபவர்கள் மற்றும் துயரமான நேரங்களில் ஆறுதல் தருபவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர். வானதூதர்கள் மனிதர்களோடு கொண்டுள்ள இந்த தொடர்பு இறைவனின் மாறாத அன்பை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. வானதூதர்களின் அன்னை என்ற உன்னத பெயரின் தொடக்க புள்ளியாக அறிவித்தல் நிகழ்வு அமைகிறது. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை மரியே அஞ்சாதே என்பதாகும். இந்த ஒற்றை வார்த்தை மரியாளின் உள்ளத்தில் இருந்த மனித பயத்தை நீக்கியது மட்டுமல்லாமல் மனுக்குல மீட்பிற்கான இறை திட்டத்தையும் முறைப்படி தொடங்கி வைத்தது. அந்த புனிதமான நொடியிலிருந்து மரியாள் இறைவனின் திருவுலத்தை நிறைவேற்றுவதில் வானதூதர்களுடன் கைகோர்த்து செயல்படும் ஒரு உன்னத தாயாக தன் பயணத்தை தொடங்கினார். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்தே வேரூன்றி வந்துள்ளது. குறிப்பாக இடைக்காலத்தில் இந்த பக்தி மக்களிடையே பெரும் எழுச்சியடைந்தது. புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களின் காலத்தில் பிரான்சிஸ்கன் சபை மரபில் இருந்து இன்னும் ஆழமான பரிமாணத்தை பெற்றது. அன்னை மரியாள் வானதூதர்களால் சூழப்பட்டிருப்பதை மக்கள் வெறும் காட்சியாக பார்க்காமல் ஒரு பாதுகாப்பு அரணாகவே உணர்ந்தனர். தங்களை காக்கும் வானதூதர்களுக்கு ஒரு தாய் உண்டு என்றால் அது மரியாளை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை மக்கள் முழுமையாக நம்பினர். இந்த பக்தியின் வளர்ச்சி என்பது வெறும் சடங்குகளால் ஆனது அல்ல, அது மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து உருவானது. விசுவாசிகள் எப்போதெல்லாம் ஆபத்துகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்தித்தனரோ அப்போதெல்லாம் வானதூதர்களின் பாதுகாப்பை தேடினர். அந்த பாதுகாப்பினை முழுமையாக பெற்றிட வானதூதர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்கும் அன்னையை நோக்கி
தங்கள் விசுவாச பார்வையை திருப்பினர். இவ்வாறு விண்ணக தூதர்களின் தலைவியாகவும் மன்னக மக்களின் தாயாகவும் அன்னை மரியாள் போற்றப்படும் வழக்கம் உலகம் முழுவதும் பரவி இன்றும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறது. இத்தாலியில் உள்ள அசிசி நகருக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் போர்சியுங்குலா எனப்படும் தூய வானதூதர்களின் அன்னை ஆலயம் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான இடமாகும். எளிமையின் சின்னமாகவும் தாழ்மையின் அடையாளமாகவும் திகழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசி வானதூதர்களுடன் ஆழமான ஆன்மீக நட்பை கொண்டிருந்தார். இந்த சிறிய ஆலயத்தில்தான் புகழ்பெற்ற பிரான்சிஸ்கன் இயக்கம் பிறந்தது. மேலும் ஆன்மீக கொடையான போர்சியுங்குலா மன்னிப்பு இங்கிருந்துதான் அறிவிக்கப்பட்டது. இது இறைவனின் அளப்பரிய கருணையையும் அன்னையின் பரிந்துரையும் ஒரு இடத்தில் சந்திக்கும் புனித தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. திருச்சபை மரபின்படி அன்னை மரியாள் ரெஜினா ஆங்லோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று மகிமையுடன் அழைக்கப்படுகிறார். வானதூதர்கள் இறைவனின் திருமுன் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் சேவகர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனையே தன் வயிற்றில் சுமந்து உலகிற்கு வழங்கியவர். எனவே படைக்கப்பட்ட தூதர்கள் அனைவரும் தம்மை படைத்தவரின் தாயை அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த பதவி என்பது உலக பேரரசுகளை போன்ற அதிகாரத்தை குறிப்பதல்ல, மாறாக இது வானதூதர்களையே அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தாய்மையை குறிப்பதாகும். கத்தோலிக்க விசுவாசத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் ஒரு பாதுகாப்பு தூதர் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்மை தீமையிலிருந்து காத்து நல்வழியில் நடத்த இந்த தூதர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு தூதர்களின் பணியை தாயுள்ளத்தோடு கவனித்து அவர்களை தன் பிள்ளைகளாகிய நமக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். நாம் இக்கட்டான சூழல்களில் தவிக்கும் போது நம் பாதுகாப்பு தூதர்களை தட்டி எழுப்பி நம்மை அரவணைக்கச் செய்கிறார் அன்னை மரியாள். வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் வாழ்வில் ஆழமான அமைதியை விதைக்கின்றன. பாதுகாப்பு தூதரை நோக்கி சொல்லப்படும் மன்றாட்டுக்கள், தூய ஜெபமாலை, பயணத்திற்கு முன் சொல்லப்படும் ஆசிர்வாத ஜெபங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வேண்டல்கள் ஆகியவை இந்த பக்தியின் முக்கிய அங்கங்களாகும். இத்தகைய ஜெபங்கள் மனித உள்ளத்தில் நிலவும் தேவையற்ற பயங்களை குறைத்து இறைவனின் பாதுகாப்பின் மீதுள்ள விசுவாசத்தை வலுப்படுத்துகின்றன. அன்னையின் கரம் பிடித்து நாம் செய்யும் ஒவ்வொரு ஜெபமும் விண்ணக தூதர்களின் ஆதரவை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உங்கள் பாதத்தில் சாதாய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். செய்திகள். நகரங்களில் நற்செய்தி அறிவிப்பிற்காக உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 31 வெள்ளியன்று வெளியிட்டுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், எங்கள் தெருக்களிலும் சதுக்கங்களிலும் நடந்து செல்லும் நல்ல ஆயரே, உயரமான கட்டடங்களிலும் எளிய குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைந்து சத்தமும் அவசரமும் நிறைந்த வாழ்க்கையின் நடுவே வாழ்வின் அர்த்தத்தை தேடும்
கோடிக்கணக்கான மக்களுடன் அமைதியாக உடனிருந்து வழிநடத்தும் என்று இறைவேண்டல் செய்துள்ளார். நகரங்கள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் வழங்கும் இடங்களாக இருக்க வேண்டியவை என்றாலும் அவை பல சமயங்களில் அடையாளமற்ற தனிமையும் உறவின்மையும் நிறைந்த இடங்களாக மாறிவிடுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் நகர வாழ்விலேயே நற்செய்தியை அறிவிப்பதற்கான வளமான நிலத்தை கண்டறியும் புதிய பார்வையை வளர்த்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் எளிமையான மற்றும் அன்பான செயல்களின் வழியாக வெளிப்படும் விசுவாசத்தை இறைமக்கள் வாழ வேண்டும் என்று இறைவேண்டல் செய்த திருத்தந்தை அவர்கள் மேலும் அலட்சியமும் தனிமையும் நிலவும் இடங்களில் உடனிருப்பதன் மூலம் சகோதரத்துவத்தை வளர்த்து சமூகத்தின் எல்லைப் பகுதிகளில் வாழும் மக்களை தேடிச் சென்று நற்செய்தியை அறிவிக்கும் திரு அவையாக இறைமக்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தற்போது உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 45 விழுக்காடு மக்கள் நகர பகுதிகளில் வாழ்கின்றனர். வேகமாக நகரமயமாக்கல் காரணமாக மக்கள் அதிக அளவில் நகரங்களில் குவிந்து வாழ்வதால் பல சமூக மற்றும் மனித உறவு சவால்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் தனிமை உணர்வு அவர்களின் மனநலனில் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இந்த இறைவேண்டல் கருத்து நினைவூட்டுகிறது. வத்திக்கான் நகர அரசின் நிர்வாக தேவைகளையும் அண்மை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சட்ட சீர்திருத்தங்களையும் கருத்தில் கொண்டு புதிய அடிப்படை சட்டத்தை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளியிட்டுள்ளார். புனித இஞ்ஞாசியார் லோயலாவின் திருவிழாவான ஜூலை 31 வெள்ளியன்று கையொப்பமிடப்பட்ட இச்சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வந்ததுடன் 2023ஆம் ஆண்டு முதல் அமலில் இருந்த அடிப்படை சட்டத்தை மாற்றியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சமாக 2025 நவம்பரில் வெளியிடப்பட்ட மோட்டு பிராப்பிரோ ஆவணத்தில் செய்யப்பட்ட திருத்தம் இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தின் தலைவர் கட்டாயம் கர்தினாலாக இருக்க வேண்டும் என்ற விதி நீக்கப்பட்டுள்ளது. புதிய அடிப்படை சட்டத்தின்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தில் கர்தினால்கள் மட்டுமல்லாது பிற உறுப்பினர்களும் தலைவராகவும் நியமிக்கப்படலாம். அவர்கள் அனைவரும் திருத்தந்தையால் 5 ஆண்டுகள் பதவிக்காலத்திற்கு நியமிக்கப்படுவர். இதன் மூலம் அருள் சகோதரி ரவெல்லா பெத்ரினி அவர்கள் திருப்பீட ஆணையத்தின் தலைவராகவும் வத்திக்கான் ஆளுநரகத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பது புதிய சட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் ஒரே இதயம் என்ற கருப்பொருளில் 2026 உலக அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் மாநாடு லெபனானின் அன்ஜோர் நகரில் தொடங்கியுள்ளது. அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 3 வரை நடைபெறுகிறது. அர்மேனிய கத்தோலிக்க திரு அவையின் முதுபெரும் தந்தை ரஃபேல் பெத்ரோஸ் மெனாசியன் அவர்கள் தலைமையில் தொடக்க திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் சிரியா, ஈராக், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட அர்மேனிய கத்தோலிக்க இளைஞர்கள் பங்கேற்றனர். தனது மறையுரையில் முதுபெரும் தந்தை மினாசியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் துடிக்கும் இதயமும் அதன் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் என்று குறிப்பிட்டு கிறிஸ்துவோடு ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவையும் ஆழப்படுத்திக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். ஒரு வாரம் நடைபெறும் இம்மாநாட்டில் திருப்பலிகள், இறைவேண்டல் நிகழ்வுகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல் பயிலரங்குகள், தியானம், சமூக பணி மற்றும் அர்மேனிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மாநாட்டின் பொது ஒருங்கிணைப்பாளரான அருள்பணி ஆராம் ஆபிரகாமியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் வாழ்விலும் நற்செய்தி அறிவிக்கும் பணியிலும் மையமாக கருதும் திரு அவையின் அர்ப்பணிப்பை இந்த மாநாடு வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். ஜூலை 31 வெள்ளியன்று அமெரிக்காவின் பிரபல பாடகி, பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் கலைஞரான பட்டி ஸ்மித் அவர்களை திருப்பீடத்தில் தனிப்பட்ட முறையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சந்தித்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு மே 8 அன்று இடம்பெற்ற வெனிஸ் பியன்னாலேவின் 61வது அனைத்துலக கலை கண்காட்சியில் திருப்பீடத்தின் அரங்கத்தை பட்டி ஸ்மித் அவர்கள் திறந்து வைத்தார். அந்நிகழ்வில் திருப்பீடத்தின் பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறை முன்னெடுத்த கலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சவுண்ட்வாக் கலெக்டிவ் அமைப்புடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒளி வழி இறைவேண்டலை அவர் வழங்கினார். 2013 ஏப்ரல் 10 அன்று இடம்பெற்ற புதன் பொதுமறை கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை முதன்முறையாக சந்தித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஓராண்டுக்கு பிறகு அவருக்காக இசை நிகழ்ச்சி வழங்கியதாகவும் கூறினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.